திருவாரூரில் ஆரம்பிப்போம். என்னன்னா, ஒரு குரங்கு, அது சிவன் ராத்திரி. குரங்கு என்ன பண்ணும், எது கிடச்சாலும் பிச்சு பிச்சு போடும். அது வில்லோ மரத்தை அடிக்கும், மேலே இருந்திருக்கு போல இருக்குது, பிச்சு பிச்சு கீழே போட்டுருத்து. அது முதல் காலத்து பூஜையாம். நான் சொல்லலை, சிவபெருமான் சொல்கிறார். நம்மலாம் காலம்புரை பூஜை பண்ணி மத்தியானம் பூஜை பண்ணி தீட்சை எடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப பாரபட்சம். பின்னாடி பேசுவோம். நான் அப்படிலாம் பூஜை பண்ணுறேன், வரமாட்டேங்கிறேன். ஒரு குரங்கு என்ன பண்ணுதான், போட்டுருதான், அதை பூஜைன்னு அவர் ஏற்றுட்டாராம். அதுக்கப்புறம் ரெண்டாம் காலம் நல்ல தூக்கம், தொப்புன்னு இருந்தான், நமஸ்காரம், ஆஹா நமஸ்காரம் எடுத்து. அதனால் அந்த குரங்குக்கு ஞானத்தை கொடுத்துடணும் அப்படின்னா, அது விழுந்த மாத்திரத்திலே எழுந்து பேசுகிறது சிவஞானம். என்னன்னா, என்ன அடுத்த பிறவியில் நீ ராஜாவாக்குறேன்னு சொல்கிற, சாதாரணமாகவே எனக்கு புத்தி சரியில்லை, அடுத்த பிறவியில் நான் உன்னை மறக்கப்படாது, அதனால் குரங்கு தலையோடு பிறக்கணும்னு கேட்டான். குரங்கு தலையோடையே ஒருத்தன் பிறந்தான், ஒரு ராஜா. அதுதான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவன் பிறக்கும்போது என்னவா பிறந்தான்னா, அந்த அவனுக்கு இப்போ ஞாபகம் வரணும், இந்த ராஜா குரங்கு முகத்தோடு இருக்கான், ஏன் இருக்கான், இப்போ அவனுக்கு ஞாபகம் வரணும். யாருக்கு? இப்போ அவனுக்கு பூர்வ ஜென்மத்தில் நான் இந்த இடத்துல சிவபூஜை பண்ணினதா இறைவன் என்னை ஆட்கொண்டான், அதன் காரணமாக நான் ஒரு உயர்ந்த குடியிலே பிறந்தேன், அந்த பண்பும் அன்பும் மாறாது இருக்க வேண்டும் என்பதற்கான நினைவலைகளை அன்று பெற்றேன், இன்று நான் அதை அனுபவிக்கிறேன். அப்படி ஒரு உடம்பை விட்டு செத்து போய் அடுத்த உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பூர்வ ஜென்மத்தில் ஞாபகம் இருக்கக்கூடிய பண்பு எதை பற்றி பேசுகிறதோ அது ஆன்மா. அதை பற்றி மாத்திரம்தான் நான் இந்த இடத்துல ஆன்மான்னு சொல்கிறேன்.